ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில தாதி அவர்கள் எப்படி யோகத்தில் இருக்க வேண்டும், எப்படி பாபா அந்த ஆத்மாவிற்காக எப்படி சேவை செய்தார் அப்படின்று நாம் நேற்று பார்த்தோம். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தாதி அவருக்காக யார் வந்தார்? மூத்த ராஜயோகி விஸ்வரத்தன் பாயை அனுப்பியவர் யார்? பாபா தான். அதே போல அந்த ரொட்டி சுடக்கூடிய வேலையெல்லாம் முடித்துவிட்டு, வேலை முடிந்ததும் ஷபாஷ் குழந்தாய் அப்படின்று அன்புடன் பாராட்டியவர் யாரு? அவரே தான். ஆஹா! என்ன ஒரு அற்புதமான மாய வித்தைக்காரர் இந்த பாபா. அதனால எப்பொழுது யோகியா இருப்பது எப்படி சாத்தியம் அப்படின்று கேள்வி கேட்கப்பட்டது. அதனால ஆரம்பத்தில் எப்பொழுதும் யோகியா இருப்பது எப்படி சாத்தியம் அப்படி என்பது தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு தெளிவாக இல்லை. அதனால பாபா எப்பொழுது யோகியா இரு அப்படின்று கூறியிருந்தார் அந்த காலத்தில். ஆனால் எப்படி தொடர்ச்சியாக யோகியா இருக்க வேண்டும் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவருக்கு சந்தேகம் வந்தது. அது எப்படி சாத்தியம் அப்படின்று. அதனால தினமும் முரளி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, சேவை செய்ய வேண்டும். அது மட்டுமா, குழந்தைகளுக்காக எந்த குழந்தைகள்? சங்கமிக பிராமண குழந்தைகளுக்காக கற்பிக்க வேண்டும். அது மட்டுமா, உணவு அருந்த வேண்டும். அது மட்டுமா, உறங்க வேண்டும். இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் தொடர்ந்து யோக நிலையில் இருப்பது எப்படின்று அவருக்கு கேள்வி வந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்று கேள்வி மேல கேள்வி வந்தது தாதி இருதய புஷ்பா அவருக்கு. அதனால தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு பாபா சொல்லக்கூடிய அந்த முரளின் மீது அளவற்ற அன்பு இருந்தது. அது மட்டுமா, தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு அது அவருடைய உயிர் மூச்சாகவே இருந்தது. கடைசி காலம் வரையும் சரி. அதனால யோகத்தில் மூழ்கி இருப்பதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக இருந்தது. அதாவது உணவு இருந்தாலும் சரி, உடை போடுவது இருந்தாலும் சரி, ஆபரணம் போன்றவற்றில் அவருக்கு அதிக ஈடுபாடு கிடையாது. யாருக்கு? தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு. ஆனால் அவருக்கு யோகம் மட்டுமே அவருடைய விருப்பமாக இருந்தது 4 பாடத்தில. அதனால அவருடைய யோக அந்த அன்பையும் சரி, முரளி மீது இருந்த நேர்மையும் சரி, பாபா எப்பொழுதும் அவரை கவனித்துக் கொண்டார். நம்ம ஏற்கனவே தெரியும் தாதி அவர்கள், அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் செல்வ செழிப்பான குடும்பத்தில் வளர்ந்ததால், இந்த ஈஸ்வரிய சேவையினுடைய அர்த்தத்தை ஆரம்பத்தில் முழுமையாக அவர் அறிந்திருக்கவே கிடையாது. ஆனால் ஞானம், யோகம், தெய்வீக குண தாரணை, ஈஸ்வரிய சேவை ஆகிய 4லும் சமமான நேர்மையுடன் செயல்பட்டால்தான் சமநிலை ஏற்படும் அப்படின்று பிறகு தெரிய வந்தது. அதனால ஒரு நாள் அவர் பாபாவிடம் நேரடியா கேட்டார். என்ன கேட்டார்? பாபா எப்பொழுது யோக நிலையில் இருப்பது எப்படி சாத்தியம்? கேள்வி கேட்டார். அதாவது சமையல் போன்ற நாம் எல்லோரும் சரி அன்றாட வேலைகளையும் செய்ய வேண்டியது தானே! அப்போ தாதி இறுதி புஷ்பா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பாபா புன்னகையுடன் பதிலளித்தார் இப்படி. குழந்தாய், அமிர்த வேளையில் செய்யும் யோகத்தினுடைய பலன் 100% இருக்கும். அதே போல முரளி கேட்கும்போது அது சுமார் 80% இருக்கும். அன்றாட சேவைகளை செய்யும்போது அது இன்னும் குறையலாம். இருப்பினும் சரி, யோகத்தினுடைய தாக்கம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு பதில் பாருங்கள். அதனால யோகம் என்பது ஆத்மாவிற்கும் சரி, பரமாத்மாவிற்கும் சரி, இந்த இருவருக்கும் இடையிலான நினைவு ஒரு தொடர்பு ஆகும் அப்படின்னு சொல்கின்றார். சில நேரங்களில் அந்த தொடர்பு பலவீனமாகலாம். ஆனால் அது முற்றிலும் துண்டிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பதில் சொன்னார். அதுதான் எப்பொழுதுமே சரி, யோகியாக இருப்பதனுடைய உண்மையான அர்த்தமாகும். சதா காலமும்
சதா நேரமும், சதா ஒவ்வொரு நொடியும் சரி, அவருடைய நினைவில் இருப்பதுதான் உண்மையான யோகம் அப்படின்றது அழகான ஒரு பதிலை தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு பாபா சொன்னார். அது மட்டுமா, இறைவனுடைய நினைவு ஒருபொழுது துண்டிக்கப்படக்கூடாது. அதாவது நாம் தொழில் செய்தாலும் தான் சரி, வியாபாரம், ஆபீஸு, வீட்டு வேலை, விவசாயம், சேவை, ஏன் பயணம் செய்யும்பொழுது அல்லது எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும், நம்முடைய உடல் செயல்பட்டுக் கொண்டிருக்க, மனம் வந்து என்ன செய்யணும்? சிவபாபாவுடைய நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். இதில அற்புதமான ஒரு யோகத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைத்தார். இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமா, நம்முடைய உடல் செயலுக்கும், ஆத்ம நினைவிற்கும் இடையே சமநிலையை நாம் வகிக்க வேண்டக்கூடியவர்களே எப்பொழுது யோகிகள் அப்படின்னு சொல்கின்றார். இன்னும் ஒரு படி மேலே போயி, உடலுடைய உணர்வும், அகங்காரமும் அதிகரிக்கும் பொழுது, பாபாவுடைய நினைவு தளர்கிறது. நாம் வெளியில் பணியில் இருந்தாலும் சரி, ஆத்ம உணர்வில் இருந்து, பரமாத்ம நினைவு கூறுவதே சிறந்த வழி அப்படின்னு அழகான பதில் சொல்கின்றார். அதுதான் பரமாத்ம நினைவு கூறுவதே உண்மையான ஒரு ஸ்ரீமத் கூட சொல்லலாம். அதுவே ராஜயோகம். இந்த எளிய ராஜயோகத்தினுடைய ஆழமான ரகசியம் இதுவே. அதனால எப்பொழுதும் சிவபாபாவை நினைவில் வைத்திருப்பதே இந்த ராஜயோகத்தினுடைய ஒரு ராஜ பாதை அப்படின்னு சொல்லலாம். அதனால பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி, வெறும் அறிவுரை மட்டும் கிடையாது. அவை சக்தி நிரம்பியவையாக இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தைகள் அதாவது உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பாபா என்றால் யாரு? சிவபாபாவே தான். அதனால இந்த சங்கமுகத்துல கள்ளங்கபடமற்ற சிவன், அதன் கூடவே கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு அனுபவம். ஒரு நாள் பாபா வந்து தாதி இருதய புஷ்பாவிடம் அங்கிருந்த 40 அதாவது டாய்லெட்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. கழிப்பறைகளுக்கு சுண்ணாம்பு அடிக்க சொன்னார். பெயிண்ட். நாம் ஏற்கனவே தெரியும் தாதி அவர்கள் மிகவும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார். அதாவது ஒரு பூ போல, மலரைப் போல மென்மையாக தன்னுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட அவருக்கு இது ஒரு புதுமையான வேலையாக இருந்தது. எக்கியத்துல வந்த பிறகு. இருந்தாலும் எந்த சேவையும் மறுக்காத அவர் உடனே சம்மதித்து விட்டார். தாதி இருதய புஷ்பா அவர்கள் பாபாவிடம். அவருக்கு சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய அனுபவம் கிடையாது ஏற்கனவே. அப்போ புதிய சுண்ணாம்பை கையுறைகள் இன்றி வெறும் கைகளால் உற்சாகமாக பூசத் தொடங்கினார். கைகளாலே பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தார். அப்போ புதிய அந்த சுண்ணாம்புடைய தாக்கத்தால் அவருடைய வலது கை என்ன ஆகிவிட்டது தெரியுமா? கடுமையாக எரிந்து வீங்கியது. அவருடைய உள்ளங்கை வந்து 4 மடங்கு வீங்கிவிட்டது. அப்பொழுதுதான் சரி, அந்த சுண்ணாம்பை வெறும் கைகளால் தொடக்கூடாது என்பதை அறிந்து கொண்டார். அப்போ வீங்கிய கையை துணியால் கட்டிக் கொண்டிருந்த பொழுது, அதை பிரம்ம பாபா அதை கவனித்து விட்டார். "என்ன குழந்தாய்?" அப்படின்று கேள்வி கேட்டார். "என்ன ஆயிற்று உனக்கு?" அப்படின்று அன்புடன் கேட்டார். பிறகு தாதி இருதய புஷ்பா அவர்கள் நடந்ததை அறிந்து, பிரம்ம பாபா மிகவும் இந்த காரியத்திற்காக வருந்தினார். உடனே சிவபாபாவிடம் அவருக்கு ஆசீர்வாதத்தும், அந்த பிரார்த்தனையை செய்தார். "ஓ! கள்ளங்கபடமற்ற சிவபாபா, உங்களுடைய இந்த கள்ளங்கபடமற்ற குழந்தையை பாருங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறது?" அப்படின்று பிரம்ம பாபா பாபாவிடம் வேண்டினார். ஒரு நடைமுறை வாழ்க்கை பற்றி தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறுகள் பற்றி இன்றைக்கு நாம் பார்த்தோம். பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா! ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில தாதி அவர்கள் எப்படி யோகத்தில் இருக்க வேண்டும், எப்படி பாபா அந்த ஆத்மாவிற்காக எப்படி சேவை செய்தார் அப்படின்று நாம் நேற்று பார்த்தோம். வாருங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கலாம்.
தாதி அவருக்காக யார் வந்தார்? மூத்த ராஜயோகி விஸ்வரத்தன் பாயை அனுப்பியவர் யார்? பாபா தான். அதே போல அந்த ரொட்டி சுடக்கூடிய வேலையெல்லாம் முடித்துவிட்டு, வேலை முடிந்ததும் ஷபாஷ் குழந்தாய்! அப்படின்று அன்புடன் பாராட்டியவர் யாரு? அவரே தான். ஆஹா! என்ன ஒரு அற்புதமான மாய வித்தைக்காரர் இந்த பாபா! அதனால எப்பொழுது யோகியா இருப்பது எப்படி சாத்தியம் அப்படின்று கேள்வி கேட்கப்பட்டது. அதனால ஆரம்பத்தில் எப்பொழுதும் யோகியா இருப்பது எப்படி சாத்தியம் அப்படி என்பது தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு தெளிவாக இல்லை. அதனால பாபா எப்பொழுது யோகியா இரு அப்படின்னு கூறியிருந்தார் அந்த காலத்தில். ஆனால் எப்படி தொடர்ச்சியாக யோகியா இருக்க வேண்டும் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவருக்கு சந்தேகம் வந்தது. அது எப்படி சாத்தியம் அப்படின்று. அதனால தினமும் முரளி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, சேவை செய்ய வேண்டும். அது மட்டுமா, குழந்தைகளுக்காக எந்த குழந்தைகள்? சங்கமிக பிராமண குழந்தைகளுக்காக கற்பிக்க வேண்டும். அது மட்டுமா, உணவு அருந்த வேண்டும். அது மட்டுமா, உறங்க வேண்டும். இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் தொடர்ந்து யோக நிலையில் இருப்பது எப்படின்று அவருக்கு கேள்வி வந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்று கேள்வி மேல கேள்வி வந்தது தாதி இருதய புஷ்பா அவருக்கு. அதனால தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு பாபா சொல்லக்கூடிய அந்த முரளின் மீது அளவற்ற அன்பு இருந்தது. அது மட்டுமா, தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு அது அவருடைய உயிர் மூச்சாகவே இருந்தது.